திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளையும் குருவருளையும் சிந்தை நிறுத்தி இங்கே கூடியிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பக்தி தழைக்கும் நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு விதி என்றால் என்ன? மானுட பிறவி எடுத்த ஒவ்வொருவர் மனதிலும் எழும் ஒரு தீராத வினா இது. வாழ்வின் இன்பத்திலும் அதைவிட மேலாக துன்பத்திலும் நாம் அடிக்கடி உச்சரிக்கும் சொல் விதி. தலை விதிப்படி நடக்கும், விதி யாரை விட்டது என்று நாம் சாதாரணமாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் இந்த விதியின் ஆழம் என்ன, அதன் தத்துவம் என்ன? இதனை வேதாந்தமும் பக்தி மார்க்கமும் எவ்வாறு விளக்குகின்றன என்பதை நாம் இன்று ஆழமாக சிந்திப்போம். 1. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். விதியின் அடிப்படை. விதி என்பது ஏதோ வானத்திலிருந்து குதித்த ஒன்றல்ல. அது நாம் முற்பிறவிகளில் விதைத்த வினைகளின் முதிர்ந்த கனி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது முதுமொழி மட்டுமல்ல, அதுவே பிரபஞ்சத்தின் மாறாத அறம். இதனை சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்று 3 வகையாக பிரிக்கிறது நமது சாஸ்திரம். பல பிறவிகளாக நாம் சேர்த்து வைத்த வினைகளின் மூட்டை சஞ்சிதம். அந்த மூட்டையிலிருந்து இந்த பிறவியில் நாம் அனுபவிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வந்த ஒரு சிறு பகுதியே பிராரப்தம். இதையே நாம் விதி என்கிறோம். ஒரு விவசாயி தான் விளைவித்த தானியங்களில் ஒரு பகுதியை உண்பதற்கு எடுப்பதைப் போல நம்முடைய கர்ம பலன்களில் ஒரு பகுதியை இந்த உடலோடு அனுபவிக்க வந்திருக்கிறோம். எனவே விதி என்பது வேறொன்றுமல்ல, அது நம்முடைய பழைய செயல்களின் தர்க்க ரீதியான விளைவுதான். 2. இறைவன் கணக்காளனா அல்லது கருணையாளனா? பலருக்கு ஒரு சந்தேகம் வரும். இறைவன் கருணையுள்ளவன் என்றால் ஏன் நமக்கு துன்பத்தை விதியாக தர வேண்டும்? ஒரு நீதிபதி குற்றவாளிக்கு தண்டனை வழங்கும்போது அவர் கொடூரமானவர் என்று அர்த்தமல்ல, அவர் நீதியை நிலைநாட்டுகிறார் என்று பொருள். அதேபோல் இறைவன் விதியை நடத்துவது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக. பொன்னானது நெருப்பில் வாட்டப்படும்போதுதான் அதன் அழுக்கு நீங்கி பிரகாசிக்கிறது. அதுபோல விதியின் மூலம் வரும் இன்ப துன்பங்கள் நம் ஆன்மாவை செப்பனிடுகின்றன. இறைவன் நம் வினைகளை கணக்கிடும் ஒரு கணக்காளராக மட்டும் இருப்பதில்லை, அந்த வினைகளை நாம் தாங்கும் சக்தியை தரும் கருணையாளராகவும் இருக்கிறார். 3. விதியும் மதியும். மனித முயற்சியின் பங்கு. விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். இங்கே மதி என்பது வெறும் உலகியல் புத்தி கூர்மையல்ல, அது இறைவனை சார்ந்திருக்கும் ஞானம். ஒரு பசுமாடு கயிற்றால் ஒரு தூணில் கட்டப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த கயிற்றின் நீளம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அந்த பசுவால் மேய முடியும். அந்த கயிற்றின் நீளமே விதி. அந்த எல்லையின் உள்ளே பசு சுதந்திரமாக நடமாடுவது முயற்சி. நாம் செய்த வினையின் எல்லைக்குள் நமக்கு சில சுதந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நம்முடைய தற்போதைய நற்செயல்களின் மூலம் எதிர்கால விதியை ஆகாமியம் என்று நாம் மாற்றி அமைக்க முடியும். விதியின் பிடியில் சிக்கி தவிக்கும்போது மனம் தளராது தர்மத்தின் வழியில் நடப்பதே உண்மையான மதி. 4. அருளும் விதியும். சரணாகதியின் வலிமை. விதி என்பது ஒரு இரும்பு கோட்டை போன்றது என்றால் அதை தகர்க்கும் ஒரே ஆயுதம் இறைவனின் அருள். மார்க்கண்டேயனின் விதியை மாற்றியவன் அந்த மகாதேவன். சிறுவன் மார்க்கண்டேயனுக்கு 16 வயதே விதி என்று இருந்தது. ஆனால் அதன் ஈசனின் திருவடிகளை பற்றி கொண்டபோது காலன் அங்கே செயலற்று போனான். விதியின் வலிமையை விட பக்தியின் வலிமை பெரியது. இறைவனிடம் நாம் முழுமையாக சரணடையும் போது விதியின் கொடுமை குறைகிறது. ஒரு பெரிய மழையில் நனையாமல் இருக்க குடை பிடிப்பதைப் போல விதியின் துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் பக்தி எனும் குடை நம்மை பாதிக்காமல் பாதுகாக்கும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று வாழ்ந்தால் விதியானது நம்மை பக்குவப்படுத்தும் ஒரு கருவியாக மாறுமே தவிர நம்மை அழிக்கும் சக்தியாக இருக்காது. 5. விதியை நோக்கும் ஞானப்பார்வை. சாட்சி பாவம். உயர்ந்த ஞானிகள் விதியை எப்படி காண்கிறார்கள்? அவர்கள் இன்பம் வரும்போது துள்ளி குதிப்பதும் இல்லை, துன்பம் வரும்போது துவண்டு போவதும் இல்லை. ஒரு திரையரங்கில் அமர்ந்து படம் பார்ப்பவரை போல அவர்கள் தங்கள் வாழ்வின் நிகழ்வுகளை கவனிக்கிறார்கள். நடப்பதெல்லாம் அவன் செயல் என்ற தெளிவு வந்துவிட்டால் அங்கே விதியை பற்றிய பயம் இருக்காது. விதி என்பது உடலுக்கும் மனதுக்கும் மட்டுமே, ஆன்மாவுக்கு விதி கிடையாது. நாம் இந்த உடல் அல்ல, நாம் அழியாத ஆன்மா என்ற உண்மையை உணரும்போது விதியின் சக்கரம் நம்மை நசுக்காது. ஒருவன் கடலில் அலைகளுக்கு மேலே படகில் பயணம் செய்தால் அலைகள் அவனுக்கு விளையாட்டு.
அதே அலைகளுக்கு அடியில் சிக்கினால் அது அவனுக்கு ஆபத்து. ஞானம் எனும் படகில் ஏறிவிட்டால் விதி எனும் கடல் அலைகள் நம்மை துன்புறுத்தாது. முடிவுரை. அன்பானவர்களே, விதி என்பது நாம் செய்த செயல்களின் கண்ணாடி. அதை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த ஊழ்வினையை எதிர்கொள்ளும் பக்குவத்தை நமக்கு தருவது பக்தி. தீய வினைகள் நம்மை தொடரக்கூடாது என்றால் இன்று நாம் செய்யும் செயல்கள் தர்மத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இறை நம்பிக்கையை இழக்காதீர்கள். விதி வலியதுதான். ஆனால் அந்த விதியை உருவாக்கிய இறைவனின் திருவருள் விதியை விட பல மடங்கு வலிமையானது. எல்லாம் அவன் செயல் என்று எவன் ஒருவன் தன் அகந்தையை விடுத்து இறைவனிடம் சரணடைகிறானோ அவனுக்கு விதியும் ஒரு வரமே. விதியை நொந்து கொள்வதை விடுத்து விதியின் நாயகனை தொழுது நல்வாழ்வு வாழ்வோம். அனைவருக்கும் அந்த எல்லாம் வல்ல இறைவனின் பூரண அருள் கிடைக்க பிரார்த்தித்து அமைகிறேன். வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி.